ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர் மழை காரணமாக சாலையில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். அடுத்த 2 தினங்களுக்கு புதுச்சேரியில் கனமழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை. நீர்வழி பாதைகளில் தடை ஏற்பட்டதால் பாகூரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். புறவழிச்சாலை பணிகள் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு. தொடர் மழை காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அரசு அறிவுறுத்தல். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கடற்கரையில் செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தொடர் மழையால் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்தது. அதன்படி புதுச்சேரியில் 21ஆம் தேதி காலை முதலே நகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள தாழ்வான பகுதிகளான ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மழைநீர் தேக்கத்தால் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரியிலிருந்து மரக்காணம், மகாபலிபுரம், சென்னை செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை தொடர்ந்து பெய்து அதிக அளவில் மழைநீர் தேங்கினால் உடனடியாக வெளியேற்ற நீர் மோட்டார்களை அரசு தயார் நிலையில் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில அவசரகால மையத்திற்கு நேரில் சென்று மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் தற்போது அடைமழை பெய்து கொண்டு வருகிறது. அது மேலும் கனமழையாகும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் 22ஆம் தேதி மற்றும் 23 ஆகிய 2 தினங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எச்சரிக்கையைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாநில அவசரகால மையத்திற்கு நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரன் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் ஆலோசனைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவசியம் இருந்தாலன்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், குறிப்பாக இடி மின்னல் நேரங்களில் வெளியில் செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும், மின் கம்பங்கள், மரங்கள், பயன்பாட்டில் இல்லாத பழைய கட்டிடங்கள் கீழே நிற்க வேண்டாம் என்றும், குழந்தைகள் வெளியே விளையாட அனுமதிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். மின் கம்பிகள் அறுந்து விழுந்து கிடக்க நேர்ந்தால் அதன் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், அத்தியாவசிய மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மூழ்கிய நீரின் வழியாக வாகனம் ஓட்டாமல் இருப்பது நல்லது என்றும் அறிவுறுத்தினார். மேலும் பால், ரொட்டி போன்ற அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொட்டலங்களை இருப்பு வைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மின்சாரம் தடைப்பட்டால் அனைத்து மின் சாதனங்களையும் அணைத்து வைக்க வேண்டும் என்றும், நீரை நன்கு காய்ச்சி குடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள மாவட்ட ஆட்சியர், பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான 1077 1070 112 அல்லது வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவையின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் பாகூரில் தொடர் மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதற்கு புறவழிச்சாலை பணிகளே காரணம் என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுவையின் நெற்களஞ்சியமான பாகூர் பகுதியில் 5000 ஹெக்டருக்கும் அதிகமான பரப்பளவில் நெல் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மாநிலத்தின் மொத்த நெல் உற்பத்தியில் பாகூருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையால் பாகூர் பகுதியில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது.
மழைக்கு முன்பாக வடிகால் வாய்க்கால் தூர்வாராததால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சினைக்கு விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலையே முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்திலிருந்து மங்களம், செம்பியம்பாளையம், கோர்க்காடு, சேலியமேடு, பாகூர், சோரியாங்குப்பம் வயல்வெளி வழியாக நாகப்பட்டினம் செல்லும் புறவழிச்சாலையால் பல இடங்களில் வடிகால் வாய்க்கால்கள், இயற்கையான நீர்வழி பாதைகளும் தடைப்பட்டுள்ளன. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இருபுறமும் உள்ள வயல்களில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்கிறது. வெள்ள நீரோட்டம் என்பது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும். இந்நிலையில் புறவழிச்சாலை பணியின் போது நீர் வழித்தடங்கள் ஆங்காங்கே தடைப்பட்டுள்ளதால் மேற்கு பகுதியில் வயல்களில் தேங்கும் மழைநீர் வடிவதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் புதுச்சேரியின் நெற்களஞ்சியமான பாகூர் பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ளது. புறவழிச்சாலையில் இருபுறமும் சிறிய அளவிலான வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இது சாலையில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மழை வெள்ளத்தை வெளியேற்றும் வகையில் இல்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். வயல்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் பெரிய அளவில் வடிகால் அமைத்தால் மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஆண்டுதோறும் நீரில் மூழ்கி வரும் புதுச்சேரியின் நெற்களஞ்சியத்தை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் புதுச்சேரி கடற்கரையில் குடைபிடித்தபடி குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு பண்டிகை தினங்கள், தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவு காணப்படும். புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை, பாரதி பூங்கா, ஆரோவில் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களை பார்வையிடுவது வழக்கம். விடுமுறை தினங்களில் புதுச்சேரியின் சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டும். இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகளும் மழை காரணமாக வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்த போதிலும் தொடர் மழை காரணமாக பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் புதுச்சேரி கடற்கரையில் குடைபிடித்தபடி குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்து வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இலங்கை கிழக்கு கடற்கரை திரிகோணமலை அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதனால் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் அதிகாலை முதலே விட்டுவிட்டு கனமழையும் தொடர்ந்து லேசான மழையும் பெய்து வருகிறது. வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. தொடர் மழையினால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. அதே நேரத்தில் சில நிமிடம் மழை நிற்பதால் தண்ணீர் வழிந்தோடுகிறது. இதேபோல் புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதி, மிஷன் வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட இடங்களிலும் மழைநீர் தேங்கியது. மழை விட்டதும் சற்று நேரத்தில் தேங்கிய தண்ணீர் உடனடியாக வடிந்தது. இதேபோல் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை வெள்ளம் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திலாசுப்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு அமைந்துள்ள தெருவிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதேபோல் மரப்பாலத்திலிருந்து தேங்காய் திட்டு செல்லும் சாலையில் மழை வெள்ளம் தேங்கி நின்றது. தொடர் மழை காரணமாக ரோடியர் மில் திடல் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரி புறநகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தொடர் மழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டும் ஏற்பட்டது. வீர வணக்க நாளையொட்டி புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் நினைவு தூணுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி லடாக்கில் பாதுகாப்பு பணியில் இருந்த 10 காவலர்களை சீனா குண்டு வீசி கொலை செய்தது. அவர்களுக்காக டெல்லியில் நினைவு தூண் அமைத்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆண்டுதோறும் அக்டோபர் 21ஆம் தேதி நாடு முழுவதும் பணியின் போது உயிரிழந்த காவலர்களுக்கான வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை சார்பில் காவலர் வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி கோருமேடு காவலர் மைதானத்தில் உள்ள நினைவு தூணிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும்
காவலர்கள் காவலர் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஞானமேடு பகுதி வாய்க்காலில் தூர்வாரும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நேரில் பார்வையிட்டார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வருகிற 25ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி புறநகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் தேங்கும் இடங்களில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் தேங்காதவாறு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்தி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனிடையே தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் புதுச்சேரி கடலூர் சாலையில் ஞானமேடு சந்திப்பில் உள்ள வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். இதையடுத்து ஞானமேடு சந்திப்பில் உள்ள வாய்க்காலில் பொக்லைன் எந்திரம் மூலம் தூர்வாரும் பணிகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் நேரில் பார்வையிட்டார். மேலும் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்கும்படியும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேபோல் பூரணாங்குப்பம் வேணுகோபால் நகர் சந்திப்பில் தேங்கியிருந்த மழைநீரை அப்புறப்படுத்தவும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகரில் பாலம் கட்டும் பணிகளால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகும் சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் நடவடிக்கை மேற்கொண்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை பாலம் கட்டும் பணி நடைபெற்று சைடு கட்டைகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் அடைப்பு ஏற்பட்டு சக்தி நகர் மற்றும் சத்யா நகர் பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி வீடுகளில் புகும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகரிடம் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து அப்பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை தொடர்பு கொண்டு தெரிவித்தார். உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணனை சம்பவ இடத்திற்கு நேரில் அனுப்பி மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,170 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,850 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.